வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் டீச்சிங் நான் டீச்சிங்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. மினிமம் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி பிஜி பிஎட் அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க. இனிஷியல் சேலரியே பெர் மந்த்துக்கு 25,000 ரூபாய் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லாருமே ஃப்ரீயாகவே ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். லாஸ்ட் டேட் நவம்பர் 20 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. இதோட போஸ்டிங்ஸ் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட் இது தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் விட்டுருங்க. என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் நேம் இங்கே கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட பெயர் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பிறந்த தேதி, உங்களுடைய வயது இதெல்லாமே இங்கே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் இங்கே கொடுக்கணும். உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. உங்களோட இமெயில் அட்ரஸ், அடுத்து உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் இங்கே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எஸ்ன்னு சொல்லி ஃபில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்களா, எத்தனை சில்ட்ரன்ஸ், அவங்களோட ஏஜ் என்ன, அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தரணும். அடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், அதே மாதிரி அப்பா அல்லது கணவரோட டெஸ்டினேஷன் என்னவா ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸ் என்ன, அதோட டீட்டெயில்ஸ். அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிடிஇடி எக்ஸாம் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களா அல்லது எஸ்டிஇடி எக்ஸாம் குவாலிஃபை பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்கிட்டு அதுக்கு எஸ்ஆர்னோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் நேவி எஜுகேஷன் சொசைட்டி வந்து கண்டக்ட் பண்ணுற காமன் ரிட்டன் டெஸ்ட்டில் அப்பியர் ஆகிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அதோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஸோ எந்த மாதிரியான ஒர்க்கு, உங்களுக்கு வந்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கா, உங்களுக்கு வந்து அவுட்டோர் கேம்ஸ் இன்டோர் கேம்ஸில் இன்ட்ரெஸ்டட் அண்ட் டேலண்ட் இருக்கா, அதே மாதிரி ட்ராமட்டிக்ஸ் டான்ஸு மியூசிக் ஸ்விம்மிங் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அதில் நீங்கள் டேலண்டடாக இருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணுனாலும் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டேட்டு சிக்னேச்சர் இங்கே போட்டுருங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th 12th யூஜி பிஜி பிஎட் சிடிஇடி எஸ்டிஇடி என்னென்ன படிச்சிங்க, அதே மாதிரி எவ்வளோ பர்சன்டேஜில் பாஸ் பண்ணீங்க, எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க, மெயின் சப்ஜெக்ட் என்ன, அடிஷ்னல் சப்ஜெக்ட் என்ன, எந்த யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே நீங்கள் தரணும். உங்களோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அது எங்கே, அதாவது எந்த இன்ஸ்டியூஷனில் எந்த லொக்கேஷனில் ஒர்க் பண்ணீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, அதாவது டோட்டல் பீரியட் ஆஃப் சர்வீஸ் என்ன, மந்த்லி சேலரி என்ன, ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே தரணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே செக் அவுட் பாக்ஸ் இந்த செக்லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்களா, ப்ரூஃப் காப்பீஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்களாங்கிறத எஸ் நோன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணணும். உங்களுடைய ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட் காப்பி, அதே மாதிரி கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டு, பிஎட் டிப்ளமோ சர்டிஃபிகேட்டு, ஸ்பெஷலிசைடு சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது இருந்தால் அது. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிடிஇடி எஸ்டிஇடி என்இஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து குவாலிஃபை பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸு, அதேமாதிரி டியூலி ஃபில்டு என்க்ளோசர்ஸ் அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கால் டீட்டெயில்ஸு. அடுத்து வேறு ஏதாவது நீங்கள் குவாலிஃபிகேஷன் இல்லை ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸு, உங்களோட ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் காப்பி இது எல்லாமே நீங்கள் எஸ்ஆர்னோன்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு இது கூட அவங்க கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ். தி டைரக்டர் நேவி சில்ட்ரன் ஸ்கூல் INS ராஜாலி அரக்கோணம் 631006 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மெயில் மூலமாக விண்ணப்பிக்கிறீங்கன்னா இங்கே மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ncs@yahoo.co.inங்கிற மெயில் அட்ரஸுக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி
சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது குவைரிஸ் இருக்குன்னா எங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு அவங்க சொல்லியிருக்க டைமில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ என்னென்ன போஸ்ட் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வைஸ் பிரின்சிபல் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரியில் சயின்ஸு அல்லது மேத்தமெட்டிக்ஸ் அல்லது சோசியல் சயின்ஸ் வந்து படிச்சிருக்கணும். 55% மார்க் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். அதோட பிஎட் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து வைஸ் பிரின்சிபலாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். அல்லது 5 இயர்ஸ் பிஜிடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அல்லது 7 இயர்ஸ் கிட்ட பிஜிடி அண்ட் டிஜிடி ரெப்யூட்டட் ஸ்கூலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஜிடியில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரியில் ஃபிசிக்ஸ் அல்லது மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். 55% மார்க் வச்சுருக்கணும். பிஎட் படிச்சிருக்கணும். பிஎட்டில் நீங்கள் 50% மார்க் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஜாபில் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. 20 50 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து டிஜிடி சோசியல் சயின்ஸ். இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் சோசியல் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும். பிஎட் முடிச்சிருக்கணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். அதேமாதிரி 21 50 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். அடுத்து பிஆர்டியில் ஜெனரல் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா பிஎட் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள். அல்லது டிப்ளமோவில் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் +2 முடிச்சுட்டு 2 இயர்ஸ் டிப்ளமோ எலிமெண்ட்ரி எஜுகேஷன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். அல்லது 4 இயர் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். 21 50 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அக்கௌண்டன்ட். இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அக்கௌண்ட்ஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்கௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷன்ஸ் இருக்கணும். அது ரிலேட்டடாக அதாவது எம்எஸ் ஆஃபீஸு, எக்ஸெல், வேர்டு, பவர் பாயிண்ட்டு, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க்கிங் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அக்கௌண்ட்ஸு, ஏஐ டூல்ஸு, இஆர்பி சாஃப்ட்வேருமே உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு பேச எழுத வந்து நல்ல நாலேஜ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்ட கேட்குறாங்க. 30 50 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து சப்போர்ட் ஸ்டாஃப். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூன், ஆயா அண்ட் நைட் வாட்ச்மேன் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு எபிலிட்டி இருக்கணும். 20 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேரியஸ் போஸ்டிங்ஸ் இருக்குது. எல்லா போஸ்ட்டுமே நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவோ அல்லது மெயில் மூலமாகவோ விண்ணப்பிச்சுக்கலாம். அவங்க கொடுத்துருக்க அஃபிஷியல் வெப்சைட்டை போய்ட்டு இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி போஸ்ட் மூலமாகவோ அல்லது ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த மெயில் ஐடிக்கு இமெயில் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிச்சுக்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபல். இந்த போஸ்ட்டுக்கு மந்த்லி சேலரி 50,000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிஜி டீச்சர்ஸில் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த 2 போஸ்ட்டுக்கும் மந்த்லி சேலரி இனிஷியலே 32,000 ரூபாய் இருக்கும். அடுத்து டிஜிடி சோசியல் சயின்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு மந்த்லி சேலரி 26,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. பிஆர்டி ஜெனரல் போஸ்ட்டுக்கு 25,000 ரூபாய் சேலரி இருக்கும். அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு மந்த்லி உங்களுக்கு 15,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பியூன், ஆயா, நைட் வாட்ச்மேன் இந்த போஸ்ட்டுகளை மந்த்லி உங்களுக்கு 9,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் நவம்பர் 20ஆம் தேதி ஆஃப்டர்நூன் 1 மணி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அல்லது மெயில் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்கூலோட அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ் தான் இது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.